பழனி முருகனை திமுகவினர் கையில் எடுப்பதற்கு என்ன நிர்பந்தம் என்று நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பழனியில் நடைபெற்ற முத்தமிழ் முருகன் மாநாடு குறித்து பல்வேறு கேள்விகளை முன்வைத்திருக்கிறார். அதனை பேச்சு பேட்டி அரசியல் பகுதியில் பார்க்கலாம். அது தீர்மானமான்னு பாருங்க. நீங்க தான் சொல்றீங்க முத்தமிழ் முருகன்ங்கிறீங்க, முதல் மொழி தமிழ்ங்கிறீங்க, முதல் மாந்தன் தமிழனுங்கிறீங்க, தமிழ் மொழி நம் மொழின்னு பெருமை இருக்கணும், தமிழனுங்கிற இனப்பெருமை இருக்கணுங்கிறீங்க. ஆனா எங்க இறைக்கு முன்னாடி தமிழ்ல நன்னீராட்டு இருக்கிறையே, குடமுழுக்கு இருக்கிறது இல்லையே, ஏன் அது? அப்புறம் இந்த தீர்மானம் எல்லாம் போட்டு என்ன இருக்கு? பாராயணம் அப்படின்னு, அது எந்த மொழி? மனப்படம் தானே, நினைவில் வச்சு பேசுறது தானே. அது ஏன் பாராயணம்னு அங்கேயே சமஸ்கிருத சொல் வருது? இதை தமிழ் வளர்க்க நீங்க பாடுபடுறதா? அந்த தீர்மானங்கள்லாம் ஏதோ ஒண்ணு, அது திருமுருக மாநாடு மாதிரி இருந்ததான்னு பாருங்க. அல்ல இட்லி போட்டோம், 50,000 பேருக்கு சோறு போட்டோம், 2 லட்சம் பேருக்கு பஞ்சாமிர்தம் கொடுத்தோம். இதெல்லாமா ஒரு முருகனின் பெருமை? சொல்லுங்க, இதெல்லாமா பெருமை? ஏதோ அது நான் முதல்ல வேலை தொட்டு திருமுருக பெருமிழா சொல்லும்போது, காவடி தூக்கும்போது என்னை எவ்வளவு இழிவா பேசினாங்க எழுதுனாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ரொம்ப நாள் இல்லையே, இப்ப அவங்க தொட வேண்டிய நிர்பந்தம் வந்துட்டு. நேத்தான் ஏதோ முருகன் வந்த மாதிரியும், இவங்க இப்பதான் கட்சி ஆரம்பிச்சிருக்க மாதிரியும், இவ்வளவு காலம் எங்க போனாங்க இந்த முருகனை பார்க்காம? இதெல்லாம் தான் இந்த வாக்கு அரசியல், ஓட்டு அரசியல். அது அதை விட்டுருவோம். ஏதோ செய்யறாங்க, அவங்க செய்யணும்.